பிள்ளைகளே, கர்த்தருக்கு மறுபடியுமாக கிறிஸ்து நம்முடைய முன்மாதிரி என்ற தலைப்பின் கீழ் பேச சொல்கிறார். இதுவே 7வது கடைசியுமான செய்தி. இந்த தலைப்பின் கீழ் ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக நம்மோடு சொல்கிற ஒரு காரியம், இயேசு சுவாமியை போல நாம் மாறாவிட்டால் அவர் இருக்கிற பரலோக ராஜ்யத்திற்கு நிச்சயமாக நாம் போக முடியாது. நித்தியத்தை எந்த சாத்தானுடைய சாயலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அவனோடு கழிக்க வேண்டும். சாத்தானை போலவே தொடர்ந்து வாழ்வேன், அவனை பிரியப்படுத்தி வாழ்வேன் என்று இருந்தால் அவன் எந்த நித்தியத்தில் எங்கே இருக்கிறானோ அங்கே நாம் சென்று அடைய வேண்டும். ஆனால் இயேசு இருக்கிற இடத்துக்கு நாம் செல்ல வேண்டும் என்ற ஒரு உறுதி இருக்குமானால் இயேசுவை போல மாற வேண்டும். தேவ பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமியிலே ஆண்டவர் தந்திருக்கிறது அதனால் தான். பல வாரங்களாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானித்தோம். இந்த 7வது செய்தி போது அந்த ஆவியானவருக்காக, அவருடைய பிரசன்னத்துக்காக, அவருடைய வல்லமைக்காக மன்றாடுவோம். அவர் நம்மை மாற்றட்டும். என்னுடைய பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 33.5 வருடங்கள் வாழ்ந்தவரையா நீங்கள் நானும் இன்றைக்கு சந்திக்கிற அனைத்து சவாலையும் அவர் சந்தித்திருப்பார். தாகத்தோடு வரும் பொழுது தண்ணீரிலேயே என்று ஒரு நாள் உங்களாயிருக்கவில்லை. அநேக நேரத்தில் களைப்பு மீதியானவராய் காணப்பட்டார். இளைப்பாட பிரயாசப்பட்டார், இளைப்பாடுவதற்கு நேரமில்லை. ஆனாலும் அவர் ஒருவருக்கவில்லை. இன்றைக்கு நாம் என்னென்ன சவால்களை சந்திக்கிறோமோ எல்லாவற்றையும் சந்தித்தார். அவரை சுற்றி ஒரு கூட்டம், பரிசுத்தத்தை வாஞ்சிக்காத சுயநீதியில் வாழ்ந்த கூட்டம் தொடர்ந்து இருந்து குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டே இருந்தது. இருப்பினும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர் பரிசுத்தமாக வாழ்ந்தார். அதில் அதே பிள்ளைகளை நீங்கள் நானும் சாக்கு போக்கு சொல்ல இடமில்லை. ஆண்டவரே, மற்றவர்கள் கெடுத்து போட்டார்கள், சூழ்நிலை கெடுத்து போட்டது. நான் இப்படித்தானே வளர்க்கப்பட்டேன், இப்படித்தானே நான் போதிக்கப்பட்டேன் என்று சொல்வதற்கு எந்த விதமான முகாந்திரமும் நமக்கு இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார், தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். கடினமான இதயத்தை மாற்றுவோம். சுயத்தை சுட்டரிப்போம். எனக்கு எல்லாம் தெரியும், நான் சரியான வழியில் தான் போய்கொண்டிருக்கிறேன். நம்முடைய பெரிய செட் பேக், இடர்களுக்கான கல் அதுதான். எனக்கு தெரியும், எனக்கு இப்பொழுது புதிதாக தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுமில்லை, நான் கற்று தேர்ந்து விட்டேன் என்று சொல்லுவோமானால் ஒரு அடி கூட முன்னால் போக மாட்டோம். கொஞ்சம் கூட நாம் முன்னேற முடியாது. ஆனால் ஆண்டவரே, அறிய வேண்டிய பிரகாரம் காரியங்களை அறிந்து கொள்ளவில்லை. என்னை நான் தாழ்த்தி கொடுக்கிறேன், என்னை வெறுமையாக்குகிறேன் என்று சொன்னால் நிச்சயமாக தேவனுடைய வார்த்தைகள் நம்மை நிறைவுக்கு வழி நடத்தும். If you say I know everything, you will not move an inch forward. But if you make a full surrender, saying to the Lord, Lord, I have not known anything, I have not known things the way I ought to know. Therefore, Father, I surrender. Break me, mold me, shape me, and give me the grace to be like you. And if you make a surrender like that, messages certainly will mold you and shape. நோடு கூட யோவான் சுவிசேஷத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அனைத்து ரெஃபரன்ஸும் யோவான் சுவிசேஷத்தில் தான் நடக்கும். Turn with me to Gospel according to Saint John. யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 4 வசனம் 9. யோவான் 4:9. John chapter 4 verse 9. யூதர்கள் சமாரியருடனே சம்பந்த கலவார்களானபடியால் சமாரியத்தை அவரை நோக்கி, நீ யூதனாயிருக்க சமாரியத்திலாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றான். வேறு பிள்ளைகளை, இந்த நாட்களிலே பலவிதமான ஜாதி கலவரங்கள், மனிதன் நாகரிகத்திற்கு எல்லைக்கு ஒரு பக்கத்தில் போய்விட்டு இருந்தாலும் ஆழத்திலே இந்த ஜாதி என்ற வெறி மனிதனை இன்னைக்கு ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. மொழி நிமித்தமாக பாகுபாடுகள், மதத்தை நிமித்தமாக பாகுபாடுகள்,
ஜாதி நிமித்தமான பாகுபாடுகள், இவையெல்லாம் இன்றைக்கு மனிதனை பிரிவினைக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த வேதத்துக்கு அடுத்த காரியம் அல்ல. ஆண்டவர் நாம் எல்லோரும் எல்லாவற்றையும் மறந்து ஒற்றுமையோடு இருந்து ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும், தாங்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகினால் இந்த காலையிலே சொல்கிறார், நான் ஒரு யூதன் தான், என்னை போன்ற யூதர்கள் சமாரியரோடு கலப்பதில்லை. சமாரியர்கள் என்பவர்கள் தாண்ட ஜாதி கிடையாது. ஆனால் அவர்கள் சமாரியாவில் விட்டு செல்லப்பட்ட பழைய ஆட்களோடு யூதர்கள் கலந்து உருவாக்கப்பட்ட ஒரு புதிய ஜாதி. அவர்களை யூதர்களுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டார், அவர்களோடு கலக்க மாட்டார். ஆகினால் இயேசு சமாரிய ஸ்திரீயோடு பேசும்பொழுது அந்த பெண்ணுக்கும் ஆச்சரியம், சீஷர்களுக்கும் ஆச்சரியம். இவர் எப்படி ஒரு சமாரிய ஸ்திரீயோடு இவ்வளவு சர்வசாதாரணமாக பேசுகிறார், அதுவும் அவள் கையிலே தண்ணீரை வாங்கி கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தெளிவாக பவுல் மூலமாக அந்நிய முகத்திலே அவிசுவாசிகளோடு பிழைக்கப்படாத இருப்பீர்களாக என்று சொல்லியிருக்கிறார். அப்படியானால் அவர் சொல்லியிருக்கிற காரியம் விசுவாசி அவிசுவாசி. விசுவாசி என்கிறவர் அவிசுவாசிகளோடு அவர்கள் செய்கிற காரியங்களை செய்ய முடியாது, அவர்கள் வாழுகிற பிரகாரமாய் வாழ முடியாது, உலக பிரகாரமான எந்த ஒரு காரியத்திலும் அவர்கள் இப்படி இருக்கிறார்கள் நானும் அப்படி இருப்பேன் என்று சொல்லி வாழ முடியாது. அந்த ஒரு பாகுபாடு அல்லாமல் வேறு எந்த விதமான பாகுபாடையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இந்த இடத்துல இது மனிதனுடைய கொள்கை மூலமாக ஏற்படுத்தப்பட்ட பாகுபாடு. இன்றைக்கு ஜாதிகளாக மக்களை பிரித்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பொருளாதார ரீதியிலே ஒருவர் தாழ்த்தப்பட்டவர்கள், மோஸ்ட் பேக்வர்டு, இப்படியெல்லாம் நாம் சொல்லி மக்களை ஒதுக்கி வைத்துக் கொண்டு மக்களோடு கலவாமல் பல காரியங்களை செய்து கொண்டிருப்பது ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியம். தேவனுடைய பிள்ளைகளே, எக்காரணத்தை கொண்டும் ஜாதி மனிதனால் உண்டாக்கப்பட்டது. மறுபடியும் சொல்கிறேன், யாரோ ஒருவர் நீங்கள் ஒரு பிராமணர் என்று சொல்லலாம், அல்லது நீங்கள் ஒரு உயர்த்தப்பட்ட அந்தஸ்து உள்ள ஜாதி என்று யாரோ சொல்லலாம். அது அந்த மக்களுடைய எண்ணமே அல்லாமல் அது வேதத்துக்கு அடுத்தது கிடையாது. சிருஷ்டிகர்த்தா அப்படி படைக்கவில்லை, ஒருவரையும் அவர் அப்படி படைக்கவில்லை. நோவாவுக்கு பிற்பாடு மனிதகுலம் மறுபடியும் வளர ஆரம்பித்தது. அப்பொழுது அந்த 8 பேரை மாத்திரம் வைத்து உலகத்தில் மக்கள் பலகி பெருக தொடங்கினார்கள். அங்கே யாரும் ஜாதியாக பிரித்து போடவில்லை. நீங்களெல்லாம் உயர்ந்த ஜாதி, நீங்களெல்லாம் தாழ்ந்த ஜாதி. இன்றைக்கும் நம்முடைய அரசாங்கத்தின் மூலமாக கூட அது இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருப்பதனால்தான் பெருமை, அகங்காரம் ஒரு பக்கம் இருக்கிறது, கலவரங்கள் ஏராளம். இதை நான் மிக வேதனையோடு சொல்கிறேன். தென் தமிழ்நாட்டிலே பார்த்தீர்களானால் அதிகமான கொலைகள். ஏன்? வேறொரு ஜாதிக்காரனோடு ஒரு பெண் ஜாதிக்காரனை ஒரு பெண் திருமணம் செய்து விட்டார். அந்த ஜாதிக்காரன் வீட்டுக்குள் வரக்கூடாது. தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவரை போல இருக்க வேண்டும், மக்களோடு கூட சமமாக பழக வேண்டும், எந்த வித பாகுபாடின்றி மக்களோடு கூட மக்களை நேசித்து பழக வேண்டும். அதை பார்க்கிறவர்கள் கேட்க வேண்டும், இந்த சமுதாயத்திலே நீ இந்த ஜாதியா இருக்க, எல்லோரும் கூட இப்படி பழகி கொண்டிருக்கிறாயே, இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாயே என்று கேட்க வேண்டும். அந்த ஜாதி வெறி பிடித்தவர்கள் மற்றவர்கள் ஜாதியை பற்றி பேச மாட்டார்கள், உண்மையான விசுவாசி பேச மாட்டான். இப்பொழுது நான் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் கிறிஸ்துவுக்கு வளர்ந்த விசுவாசிகளாக இருக்கிறீர்களானால் ஜாதியை என்றைக்கோ குப்பையில தூக்கி போட்டுப்பீர்கள். அதை குறித்து நீங்கள் பேச மாட்டீர்கள், பெருமைப்பட மாட்டீர்கள். ஆனால் இன்னும் அரைகுறையாக இருப்பீர்களானால் ஜாதியை குறித்து பேசிக்கொண்டு தான் இருப்பீர்கள். அப்படி தப்பித்தவரை பேசிக் கொண்டிருந்தால் உங்களை பார்த்தவர்கள் அறியட்டும், இது மாறிவிட்டால். ஜாதியை குறித்து பேசுகிறவர்கள் இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்கள் அப்படி இருந்தால் மாத்திரம்தான் இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இந்த செய்தியை கேட்கிற யாராயிலும் ஒருவேளை ஜாதி வரி பிடித்தவர்கள் இருந்தால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் ஜாதியே உங்களுக்கு குழியை தோன்றும். எந்த ஜாதியை பிடித்துக் கொண்டு மற்றவர்களை தாழ்வாக நினைக்கிறீர்களோ அந்த ஜாதியே உங்களுக்கு ஒரு பின்ஃபால். நீங்கள் அந்த
ஜாதி வெறி மூலமாக அழிவீங்க, அது நிச்சயம். ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ஜாதி வெளியே விட்டு வெளியே வராங்க. எவரையும் ஜாதி நிமித்தமாக தாழ்வாய் நினைக்காதவர்கள், அனைவரும் ஆண்டவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், அனைவரும் ஆண்டவருக்காக ஆண்டவரோடு வாழும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். பரலோக ராஜ்யத்திலே போய் உள்ளே நுழைவதற்கு காத்திருக்கும் பொழுது நீ பேக்வேர்டா, மோஸ்ட் பேக்வேர்டா, ஷெட்யூல் காஸ்டா, ஷெட்யூல் ட்ரைபா, இதெல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டார். புரியுதா? இதெல்லாம் மனிதன் உண்டாக்கின காரியங்கள். ஆகையினால் மக்களுக்கு முன்பாக இந்த ஜாதி வெளியை நீக்கிவிட்டு சுதந்திரமாக வாழுங்கள், மற்றவர்களுக்கு கற்பியுங்கள், எவரையும் சமமாக நடத்துங்கள், எவரையும் தாழ்வாக நடத்தாதீர்கள். கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். You be a Christian, you be a different Christian, treat everybody equally, never ever speak about caste. The word caste to be buried deep under the earth. There is no caste. Understand? This is what the Lord is saying today. கடந்து வாருங்கள். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனம் 6. யோவான் 5:6. John chapter 5 verse 6. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகுகாலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அநேக வியாதிஸ்தர்கள் ஆண்டவராகிய இயேசுவிடத்திலிருந்து தாங்களாக வந்தார்கள். அநேகரை மக்கள் அவர்களுக்கு கொண்டு வந்தார்கள். ஆனால் இந்த இடத்துல வித்தியாசமான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அந்த குளத்தருகிலே 38 வருடமாக பரிதாபமான நிலையில் இருந்த அந்த மனிதனிடத்தில் இயேசு தாமே சொன்னார், நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா? அவனாக கேட்டார். இதுவரை யாருமே அவருக்கு அப்படி கேட்கவில்லை. அந்த மனிதர்களை கேட்டிருந்தால் அந்த குளத்தை ஒரு தேவதூதன் கலக்கும் பொழுது சொல்லியிருப்பான், என்னை கொண்டு போய் விடுங்கள், நான் சுத்தமாக விடுகிறேன் என்று சொல்லி. யாரும் கேட்காததுனால்தான் இத்தனை ஆண்டுகள் அங்கே அப்படியே கிடந்தான். ஆனால் ஆண்டவர் அவரிடத்தில் கேட்டார். That made all the difference in this life. இதற்கு பிற்பாடு யாரும் அவனை தூக்கி கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு பிற்பாடு அவன் ஹெல்ப்லெஸ்ஸாக கிடைக்கவில்லை. ஒரு பெரிய மாற்றம். ஆண்டவர் முன்வந்து ஒரு சிறிய உதவியை செய்ததனால் அவருடைய வாழ்க்கையே மாறிவிட்டது. இதற்கு பிற்பாடு சரீர உழைப்போடு சம்பாதித்து சாப்பிட்டிருக்கலாம், அந்த வாழ்க்கை மாறியிருக்கும். அவருடைய சரித்திரம் நமக்கு சொல்லப்படாவிட்டால் நிச்சயமாக சரித்திரத்தை மாற்றியது அந்த நாள். தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அதை நான் சொல்லுவேன். Very often when people come to us for help, probably we are ready to help. But have you ever offered help to anybody? You see someone helpless, someone in a pathetic and pitiable condition. Have you ever gone to the person and asked, can I be of some help to you? இன்னைக்கு அநேக நம்மிடத்தில் வருகிறார்கள். வருகிறவர்களுக்கு ஏதோ காசை கொடுத்து விட்டு அனுப்பி விடுகிறோம். ஆனால் இயேசு செய்த இந்த காரியத்தை என்றாலும் செய்ததுண்டா? நாம போய் என்னடா இன்னைக்கு அநேக நேரத்தில் அவனுக்கு என்னடா நம்பு, யாரும் எப்படி போகட்டும். இன்னைக்கு ரோட்டிலே கூட புதிதாக அரசாங்கத்தின் மூலமாக அந்த 108 ஆம்புலன்ஸ் ஒருவேளை இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் இருக்குமானால் முன்பு போல அநேக ரோட்டிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆக்சிடென்ட் வந்தால் பக்கத்தில் யாரும் போக மாட்டார்கள். ஆனால் அதை பார்த்துதான் அரசாங்கமே இதை உதவி செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிலைமை அப்படித்தான். ஏதோ வந்துவிட்டால் தொலைந்து விட்டார்களே, வேறு வழி இல்லை, ஏதோ பண்ணி தொலையலாம் அப்படி நினைக்கிறோமே தவிர நாம முன் வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோமா? அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் இருக்கிறார். There are so many hurting people, millions around you. They are hurting. They are in a very bad condition. They are full of sin. They don't know the Savior, and they have never seen a good day in this world. Have you ever offered your help to those people? What we are doing today is lay people helping lay people, never reaching out to that love Father. கவனி, இன்னைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய அந்தஸ்துக்கு ஏற்ப உள்ள மக்கள் நம்மளுக்கு வந்தால் அவர்களுக்கு உதவி செய்வோம், ஓடி ஓடி உதவி செய்வோம். ஆனால் கீழ்மட்டத்தில்
ஊழியத்தில் இருக்கிறவர்கள் அநேகர் நம்மிடத்தில் வந்து கேட்க மாட்டார்கள், தயங்குவார்கள். இவர் உதவி செய்வாரோ செய்ய மாட்டாரோ என்ற ஒரு பயம் அவர்களுக்கு இருக்கும். ஏனென்றால் நாம் சந்தை சமுதாயம், பாகுபாடுகள் நிறைந்த சமுதாயம். ஆகினால் ஒருவேளை வரமாட்டார்கள். ஆனால் நாம் போகலாம். நம்மால் நம்ம எல்லாவற்றுக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கிறது. நான் இல்லை என்று சொல்லவில்லை. there is a limit. ஆனால் அந்த லிமிட்டுக்குள்ளாக நாம முன் வந்து மக்களுக்கு உதவி செய்திருக்கிறோம். அந்த சுபாவம் நம்மிடத்தில் இருக்கிறதா? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளை இயேசு சுவாமி அழைத்தான் இன்றைக்கு விரும்புகிறார். Be a person who will go out of the way to be a blessing in another person's life. Make me a blessing. பாட்டு பாடினா போகிறேன். இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் நல்லா பாடுவாங்க. ஆலயத்தில் பாட சொன்னா மேக் மீ a blessing என்று அழகாக பாடுவார்கள். ஆண்டவர் ஒவ்வொரு நிமிஷமும் அதான் பண்ணிட்டு இருக்கிறார். அவர்கிட்ட மேக் மீ a blessing கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. He wants to make you a blessing. He wants you to live as a blessing. So no need to sing a song like that to cover people or to satisfy yourself. But be a blessing. How many people have been blessed by your touch, by your word, by your offering to help? என்னுடைய பிள்ளைகளை, இது நமக்கு மிக மிக அவசியமான ஒரு காரியம். நான் இருக்கிற இடத்தில் செய்து கொள்வேன், அது ஒரு பெரிய உதவி இல்லை, அது உதவி கிடையாது. அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள், அவர்களை யாரும் தேடி போவதில்லை. சில இடங்களில் சொல்லுகிறார்கள், அரசாங்கம் கூட எங்களுக்கு உதவி செய்வதில்லை. இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டால், தமிழ்நாட்டில் இந்த இப்ப இருக்க அரசாங்கத்தை மாத்திரம் நான் சொல்லவில்லை, அநேக ஸ்டேட்டை விட தமிழ்நாடு கொஞ்சம் முன்னேறி இருக்கிறது. அரசாங்கங்கள் தமிழ்நாட்டிலே கிராமந்தோறும் எல்லாமே செய்து கொண்டிருக்கிறார்கள். அநேக இடங்களில் இல்லாத எல்லா வசதியும் தமிழ்நாட்டில் இருக்கு. இருப்பினும் சில கிராமங்களில் சொல்கிறார்கள், இதை நாங்கள் கேள்விப்படவே இல்லையே, இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுக்கு சொல்ல ஆள் இல்லையே. But have you ever thought about it? Have you ever volunteered to go? Hardly ever we do that. If at all we do, we take it as a painful thing. It's a drudgery. It's a thing which that will be the last choice we make. இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய இருதயம் கடினப்பட்டு கிடக்கிறது. அவர்களை பற்றி உத்தரவாதம் எனக்கு இல்லை. No, the Lord wants to make you responsible today. Every villager, every downtrodden person who goes to hell goes because you have not taken that one step forward. Because you have not shown any interest to bring them to Jesus. ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் முன்வந்து உதவி செய்யாததனால் இன்னைக்கு அநேகர் போய்கொண்டிருக்கிறார்கள், நரகத்தின் வாசலுக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பாக, மேபி ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பாக, வட மாநிலத்திலே ஒரு ட்ரைபல் ஏரியா தமிழ்ல மலைவாழ் மக்கள் மத்தியிலே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மிஷனரி பிரேயர் பேண்ட் மிஷனரி போனார். அவர் போய் சுவிசேஷம் சொல்லும் பொழுது ஒரு மனிதன் ஓடி வந்தார். வந்து, ஐயா, நீங்கள் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக இங்கே இருக்கக்கூடாதா? 2-3 நாட்களுக்கு முன்பாக தான் என் தாகம் நான் மறித்தார். நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஒரு கிறிஸ்துவுக்குள் மறிக்க வேண்டும், பரலோகம் செல்ல வேண்டுமானால் கிறிஸ்து வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் என் தகவல் கிறிஸ்து இல்லாமல் நடந்து விட்டார். அவருக்கு யாரும் சொல்லவில்லை. தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு கர்த்தர் இதே காரியத்தை நம்மிடத்தில் சொல்லுவார். எத்தனையோ பேர் மறிக்கிறார்கள் கிறிஸ்து இல்லாமல். Because you have not volunteered. You have not volunteered. We let go opportunities. We ignore opportunities. We neglect opportunities. எவ்வளவு நேரமான சந்தர்ப்பம் கொடுக்கிறார். ஆனால் அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு, உதாசீனப்படுத்திவிட்டு, நமக்கென்று வகுத்திருக்கிற வழியிலே போய்கொண்டிருக்கிறோம். இந்திய தேசத்திலே இந்த நிமிஷத்திலே 20,000 பேர் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு இல்லாமல் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நித்திய அழிவுக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் உத்தரவாதமாக வைப்பார். We are answerable to God. Do you have a heart to volunteer? அவர்களுக்காக செபிக்க முன்வருமா? அவர் சுவிசேஷம் சொல்ல முன்வருமா? நம்மளை சுற்றிலும் இருக்கிற உதவி
கிடைக்காத மக்களுக்கு உதவி செய்ய வருவோமா? அநேக சில நேரத்தில் சில மற்றவங்க சொல்ல நான் கேட்கிறேன், ஒருவேளை நீங்களும் அப்படி இருந்தீர்களா? இன்றைக்கு மாறிக்கொள்ளலாம். ஒரு வங்கிக்கு சொல்லி பேங்க்கு போகிறீர்களா? அங்கே நீங்கள் எழுத படிக்க தெரியாத மக்கள் வந்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுங்கள் என்று கேட்பார்கள். உடனே நீங்கள் சொல்லுங்கள், ஐ எம் டூ பிஸி, ஐ எம் நோ டைம். இன்னைக்கு நிறைய பேர் தான் சொல்லி ஓடிவிடுவீர்கள். இதுக்கெல்லாம் கர்த்தருக்கு ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டும். விளையாட்டுக்கு யோசிக்காதீர்கள். ஒன்றும் செய்ய முடியாத ஒரு ஏழை அப்படி போய் கொண்டிருக்கிறது, ஒரு சின்ன உதவி தேவை, ஓடி போய் முதலில் உதவி செய்யுங்கள். அல்லாவிட்டால் ஆண்டவர் அன்னை கேட்பார், you neglected that old person, you are not mindful of that old person. Don't wait for the opportunity, you go pick up opportunities. ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட சொல்லிக் கொண்டிருக்கிறார். பெதஸ்தாவின் குளத்தில் எத்தனையோ பேர் வந்தார்கள், ஒருவரும் அந்த மனிதனுக்கு உதவி செய்யவில்லை. அவனே சொன்னான், என்னை கொண்டு போய் விட ஆள் இல்லை. ஆனால் இயேசு சொன்னார், நான் இருக்கிறேன், நீங்களும் நானும் தான் இன்றைக்கு இயேசுக்கு சரீரம். உங்களுடைய சரீரம் எனது ஆலயம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படியானால் நீங்களும் நானும் இருக்கிற இடத்துல எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஒருவேளை நீங்கள் பர்சனலாய் போக முடியலையா, மற்றவர்களை போக வையுங்கள். Do that. கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து வாருங்கள். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனம் 41. யோவான் 5:41. John chapter 5 verse 41. நான் மனுஷரால் ஒரு மகிமையை ஏற்றுக்கொள்வதில்லை. அன்றாட கவனிங்கள். இயேசு சுவாமி இருக்கிறார், முன்பாக ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். I am not seeking for the glory man will give me, recognition, popularity, fame, or maybe to be recognized by the government too. There are so many titles given by the government. If you are craving for one, you are not like Jesus. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். மனிதரால் வரும் மகிமை. மனிதர்கள் எதையோ சொல்லி உயர்த்த பார்ப்பார்கள். ஏதோ ஒரு டாக்டரேட் கொடுத்து விடலாம், இவர் பெரிய ஆள் என்று சொல்லி சமுதாயத்தில் இந்த ஆளை கனப்படுத்தி விடலாம் மனிதர்கள் நினைப்பார்கள். ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு அது தேவையில்லை. நான் தேவனிடத்திலிருந்து ஒரு மகிமையை எதிர்பார்க்கிறேன். அந்த மகிமை தான் நித்தியத்தில் நீங்களும் நானும் அனுபவிக்க போகிற நிரந்தர மகிமை. இந்த பூமியில இருக்கிற எல்லா மனிதனால் சுயநலத்திற்காக ஏதோ ஒரு நோக்கத்தோடு தற்காலிகமாக கொடுக்கப்படுகிற காரியங்கள். ஆனால் இன்றைக்கு அதைத்தான் நீங்களும் நானும் நாடிக்கொண்டிருக்கிறோம். மனிதர்கள் நம்மை புகழ்ந்து விட்டால், மனிதர்கள் நம்மை பெரிய இடத்தில் உட்கார வைத்து விட்டால், ஒரு ஹை பெடஸ்டல்ல போட்டு நீ பெரிய ஆளுன்னு சொல்லிவிட்டால் நம்மை நாமே உயர்ந்தவராய் நினைக்கிறோம். No, don't do that. The Lord is speaking today. Don't feel exalted when man offers empty praises. Let the Lord praise you. அதனால் தான் ஆண்டவர் லூக்கா சுவிசேஷம் சொல்லியிருக்கிறார், எல்லா மனிதர்களும் உங்களை புகழும்போது உங்களுக்கு ஐயோ. மனிதனுடைய புகழ்ச்சிக்காக நாம் ஓடி தெரிய வேண்டாம். என்னை நல்லவென்று என்று சொன்னார்கள் என்று இயேசு சொன்னார். என்னை நீங்கள் புகழ வேண்டாம். இன்னைக்கு நம்மளே சில பேர் இருக்கிறோம், வாயை திறந்தால் நம்மை நாமே பீத்திக் கொண்டு இருக்கிறோம். போஸ்ட்ஃபுல் நேச்சர். நம்முடைய காரியங்களே, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் எப்படியெல்லாம் வாழ்ந்தேன் தெரியுமா, என் கையில எவ்வளவு பவர் இருக்கு தெரியுமா, இதையெல்லாம் குப்பை, இதெல்லாம் குப்பை. ஆண்டவர் கொடுக்கிற மகிமைக்காக காத்திருப்போம். ஒரு நாள் நித்தியத்திலே ஆண்டவர் மகிமையை தருவார். மரணத்தின் போது எழுதி வைப்பார்கள், உற்றார் உறவினர் மகிமைக்குள் பிரவேசித்து விட்டார்கள் என்று சொல்லி. ஆனால் உண்மையிலே பரலோகம் பார்த்து சிரிக்கிறது. ஏனென்றால் நரகத்துக்குள் பிரவேசித்தவர்களை மகிமைக்குள் பிரவேசித்து வைத்து விட்டார்கள் என்று சொல்லி பொய் வாசகம் எழுதி ஏமாற்றிக் கொண்டிருக்கிற உலகம் இது. ஒரு கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள் மறைத்தால் அந்த மகிமை நித்தியத்தில் கிடைக்கும். அது இல்லாமல் மனிதன் ஏதோ மகிமை மகிமை என்று சொன்னால் அது ஒன்று மகிமை கிடையாது. ஆனால் நாம் கண்கள் காணுவதை நம்புகிற மக்களா இருக்கிறோம், காதுகள் கேட்கிறதை நம்புகிறவர்களா இருக்கிறோம். உள்ளத்தில் விசுவாசித்து ஆண்டவர் பார்க்க சொல்கிறதை பார்ப்பதில்லை.
பதவிகள், பட்டம், குப்பை, இதெல்லாம் தேடி ஓட வேண்டாம், இதையெல்லாம் நாடி ஓட வேண்டாம். இன்றிருந்து நாளைக்கு அது குப்பை. நீ போகும் பொழுது, மறிக்கும் பொழுது ஒன்றையும் கூட கொண்டு போக முடியாது. அதை உணர்ந்தவர்களாக இந்த பூமியில இருக்கும் பொழுது கர்த்தருடைய ராஜ்யத்திலே ஆசீர்வாதமாக இருந்து அநேகரை கிறிஸ்துவுக்கு வழிநடத்தி மகிமைக்குள் பிரவேசிப்போம். Then only you can enter into glory. Living in Christ, living for Christ, serving Christ, you and I can enter into glory that last day. Let us not see glory in anything now. Let us do it because we have to do it. We are expected to do it. The Lord expects us to do it. But let's do it. Forget about it. தொடர்ந்து வாருங்கள். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் வசனம் 12. யோவான் 6:12. John chapter 6 verse 12. அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீடர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். ஆண்டவர் அற்புதம் செய்து அந்த இடத்துல பொருட்களை பெருக செய்தார். அவர் போரிடத்திலெல்லாம் அற்புதம் செய்து கொண்டு அலையவில்லை. ஒரு ஏழையை பார்த்து கொண்ட ஒரு காசு இருக்கிறதா கொண்டா ஒரு 1000 காசாக மாற்றி தருவேன் என்று சொன்னதல்ல. இன்றைக்கு பிரசங்கியா சொல்லிக்கொண்டு அலைகிறார். அது பொய். 100 ரூபாய் கொடுத்தால் ஆண்டவர் 10,000 கொடுப்பார். அவர் 100க்கு 100 பொய். அதை ஆண்டவர் செய்யவில்லை. ஆனால் அந்த வனாந்தரமான இடத்திலே ஜனங்களுக்கு ஆகாரம் இல்லாமல் போனால் சோர்ந்து போவார்கள். கையிலே காசு இல்லை, பக்கத்திலே கடை இல்லை. ஆகினால் அப்படிப்பட்ட மல்டிப்ளிகேஷன், ஒரு பொருள் பெருகும்படியாக ஒரு அற்புதத்தை செய்தார். அப்படியானால் அந்த அற்புதத்தை செய்கிற வரம் ஆண்டவருக்கு உண்டு. இருப்பினும் எல்லா மக்களும் சாப்பிட்ட பிற்பாடு மீந்ததை சேதமாகாதபடிக்கு சேர்த்து மீந்ததை எடுத்து இடம் அழுக்காக இராதபடிக்கு குப்பையில போடுங்கள் என்று சொல்லவில்லை. மீதமாய் இருப்பதை சேதமாகாதபடிக்கு சேர்த்து வையுங்கள். இன்னைக்கு அநேகர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் சொல்வார்கள், ஓ நான் ஸ்டேல் ஃபுட் சாப்பிட மாட்டேன், நேற்றுள்ள சாப்பாடை நான் சாப்பிட மாட்டேன். கவனிங்க, படைத்தவர் கையிலே படைப்பை வைத்திருந்தவர், இல்லாமையே இல்லை என்று உள்ளதாக மாற்றக்கூடியவர், ஒரே வார்த்தை சொல்லி சிருஷ்டிக்கக்கூடியவர் சொன்னார் பழையது சேதமாகக்கூடாது. அப்படியாவது நிச்சயமாக இன்னொரு முறை பசி எடுக்கும் பொழுது கேட்டிருப்பார், அப்பம் இருக்கிறதா, பத்திரமா வைத்திருக்கிறீர்களா? ஆண்டவர் கேட்டிருப்பார். ஆனால் இன்றைக்கு நம்மள அநேக ஸ்டேல், நேற்றுள்ள ஃபுட் இன்னைக்கு ஸ்டேல் ஃபுட், பழசு, அதை நாங்கள் சாப்பிட மாட்டோம். ஏதோ மிச்சம் இருக்கா குப்பையில போடு, அல்லனா யாராவது பிச்சைக்காரர் போடுங்க. அவங்கள அவ்வளோ கேவலமா நாம் நினைப்போம். What we cannot eat, what we will not eat, we will shove it into that poor man's bin. He may have one box or a vessel. Oh, he can eat, but I can't eat. Who said that we are somebody above everything? கவனிங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, நமது தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். வார்த்தையினால் உலகத்தை படைத்தவர். வானத்தை நோக்கி பார்த்து கைகளை உயர்த்தினார், பொருட்கள் பெருகிற்று. அந்த தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். சேதமாகாதபடிக்கு சேர்த்துவை. இன்னைக்கு நம்முடைய குணம் எப்படி இருக்கிறது? இன்னைக்கு நம்ம அநேக சேதப்படுத்துவதில் உண்மையாக இருக்கும். நாம் சேதப்படுத்துவதனால் கிடைக்காத ஒருவர் பட்டினியாக இருக்கிறார். சமீபத்திலே ஒரு கணிப்பை வாசித்தேன் நான், ஒரு இந்திய ஹிந்துலையும். அதில் ஒரு எழுதி இருக்கிறார், இந்திய தேசத்திலே வீணாகிற பொருட்கள் ஒவ்வொரு தனி மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குமானால் இந்தியாவில் வறுமைக்கு கோட்டுக்கு கீழே யாரும் இருக்க மாட்டார்கள். 1 ஸ்கொயர் மீல் என்று சொல்கிறார்கள். ஒரே ஒரு வேளை, 3 வேளை என்று சொல்கிறோம் மினிமம். அது ஒரு வேளை திருப்தியாக சாப்பாடு இல்லாத கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்தியாவில் உண்டு. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், இந்தியாவில் வீணான பொருட்களை நாம் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்துருக்கோம்னா இந்தியாவுக்கு எல்லோருக்கும் 3 வேளை திருப்தியாக ஆகாரம் கொடுக்கிற அளவுக்கு பொருட்கள் இருக்கிறோம்.
அதிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய சுபாவம் எப்படி இருக்கு. இன்னைக்கு நிறைய துணி கடைகளும் செருப்பு கடைகளும் மற்ற கடைகளும் பெருகி கொண்டிருக்கிறது. ஏன்? கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி தூரத்துக்கு போடணும். அது எனக்கு வேண்டாம். நான் அந்த பழசெல்லாம் போட மாட்டேன், எல்லாம் எனக்கு புதுசாக வேணும். இந்த குணம் நமக்கு இன்னைக்கு எல்லா காரியத்திலும் இருக்கிறது, எல்லா காரியத்திலும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அது சேதமாக அதுபடி காத்துக்கொள்ளும். அது படைக்கப்பட்ட பொருள். அவரை பார்த்து கேட்கலாம், ஆண்டவரே ஒரு வார்த்தை தானே நீங்க சொல்றீங்க, சொல்லிடுறீங்களா? மேலே எட்டித்தானே பார்த்தீங்க, செய்யலாம திரும்ப, ஏன் இப்படிலாம் சொல்றீங்க? ஆண்டவர் சொல்ற, I want to teach you. Never do that. Whatever blessing is there, let it go to somebody else. Share it with somebody. Make sure that you preserve it. You may use it tomorrow, or you can give it to somebody else. Never throw things away. Never go for crazy. Don't be crazy for too many things. இந்த ஒரு பைத்தியமான காரியத்தை விட்டுவிடுவோமானா இன்றைக்கு பொருளாதார குறைவு நமக்கு கிடையாது. பார்க்கிறேன், இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் இதோ இங்கே கூட வந்து உட்கார்ந்துகள், அந்தந்த ட்ரெஸ்ஸுக்கேற்ற தலையில் ஒரு ஸ்லைடு இருக்குது, அதுக்கேற்ற ஒரு குடுமையில் ஒன்று இருக்குது, அது ஒரு நூலோ ஏதோ. இன்னைக்கு இப்படியெல்லாம் நமக்கு இதெல்லாம் ஃபேஷன். யோசித்து பாருங்கள், இதெல்லாம் தேவைதானா? putting the money in the right use? நான் செய்வது சரிதானா? உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கட்டும், 10 பிள்ளை இருக்கட்டும், வீடு அடிக்கிறது கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் யோசிப்பீர்கள், இந்த அப்பத்தை பற்றி மட்டும் பேசுகிறார். இல்லை, எங்கெல்லாம் உங்கள் வீடுகளிலே குடும்பங்களிலே லாவிஷா ஸ்பெண்ட் பண்றீங்களோ, தேவைக்கு மிஞ்சி பொருட்களை வாங்கி குவிக்கிறீங்களோ, ஃபேஷனுக்கு ஏற்றபடி ஃபேஷனை இன்ட்ரோடியூஸ் பண்றது சீர்கெட்ட மக்கள், அவங்க தான் ஃபேஷனை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. உடனே உங்களுக்கும் அதே வேணும், பழசெல்லாம் தூக்கி எறி, புது ஃபேஷனில் என் பிள்ளை ட்ரெஸ் போடணும், புது ஃபேஷனில் என் பிள்ளை எல்லாம் போடணும், அதனால் பழசெல்லாம் குப்பையில் தூக்கி போடணும். உங்களை தான் பார்ப்பீங்க. அப்படிலாம் பண்ணிட்டு நீங்கள் கிறிஸ்டியனை சொல்லாதீங்க. கிறிஸ்டியனை சொல்லிட்டு அதெல்லாம் செய்யாதீங்க, சரியா? இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் தான் போயிருக்காங்க, ஆனால் வீட்டில் போய் பார்த்தாக்க விதத்துக்கு ஒரு செல்ஃபோன் இருக்கும். உண்மையிலே நான் சும்மா சொல்லலை, இங்கேயும் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஆட்கள். இன்னும் படிப்பு முடியல, ஆனால் வீட்டில் கையில் 4 செல்ஃபோன், 4 சிம் கார்டு, வித்தியாச நம்பரில் அவங்களுக்கு கால் வருது. கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவைக்கு மிஞ்சி சமுதாயத்தோடு கூட பெருமைக்காக செய்து கொண்டிருக்கிறோம். 4 பேர் நம்மை கண்ணியமாக நினைக்க வேண்டும். என்னுடைய பிள்ளை ஃபேஷனபிளா இருந்தால் என் மதிப்பு கூடும். ஒரு குப்பையும் கூடாது நான் சொல்றேன். உங்க பிள்ளை டீசெண்டா இருந்தா, மாடஸ்டா இருந்தா மதிப்பு கூடும். ஃபேஷனபிளா ஓடிட்டு இருந்தா ஒன்றும் மதிப்பு கூடாது. அது உங்களுடைய பொய்யான நம்பிக்கை, உங்களுடைய பொய்யான ஒரு எண்ணம். உங்களைத்தானே நீங்கள் உயர்த்துவதற்கு தேடுகிற மாயையான வழிகள். அதனால உங்க அந்தஸ்து உயராது. Don't waste your money. Don't waste your money like that. Put it to proper use and give it to a poor person. சரியா? ஒவ்வொரு வீட்டில் வந்து பார்த்தா இருக்கும், கூடையா வழி நிறைய இருக்கும். என்ன, இன்றைக்கு அது ஃபேஷன் இல்லை, நேற்றோட அந்த ஃபேஷன் முடிஞ்சு போச்சு. இப்படி நீ சொன்னால் கர்த்தருக்கு நீ கணக்கு கொடுக்க வேண்டும். Don't call yourself as a Christian. That's all I am saying. நீ உலகத்தானா இருந்தால் செய்து கொள். பின்னால் வந்து நீ கிறிஸ்டியன் சொல்லாத. நீ கிறிஸ்தவனாக இருந்தால் ஒரு பொருள் அதனுடைய ஃபுல் யூஸ் இருக்கட்டும், அதுக்கப்புறமா இன்னொன்று வாங்கலாம், அது முடிஞ்ச அப்புறம் வாங்கலாம். இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன், நீங்கள் செய்றீங்களான்னு கேட்பீங்க. நிச்சயமாக நான் செய்கிறேன். என் கையில் இருக்க பைபிளை பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, இந்த பரதேசி மாதிரி ஒரு பைபிளை ஊழியக்காரி வச்சுருக்கீங்களே, அந்த பைபிளில் எனக்கு வசனம் இருக்குது. அதனால் ஃபேஷனபிள் பைபிளுக்கு நான் போக மாட்டேன், தேவையில்லை. சொன்னால் வாங்கித்தர நிறைய பேர் இருக்காங்க. நான் சும்மா சொன்னால் போதும், நிறைய பைபிள் எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் தட். ப்ராக்டிஸ் பண்ணித்தான் நான் பேசிட்டு இருக்கேன். The Lord is speaking to me. Don't do that. ஆனால் இன்னைக்கு உணர்வு இல்லை நமக்கு. ஒன்றும் சேதமாக கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாம் மற்றவர்களை போய் அடையணும். உனக்கும் அது எப்பொழுது வரையும் பயன்படுமோ அப்போது வரை உன்னோடு இருக்கட்டும். சில விசுவாசிகள் என்னோட வந்து சொல்லுவாங்க, அவங்களோட பேசும்போது ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் இதெல்லாம் தூர போட மாட்டேன். எப்போ வரைக்கும் அது யூஸ் ஆகுதோ அப்போ வரைக்கும் நான் வச்சுப்பேன். ஐ பிரைஸ் காட் ஃபார் சச் பீப்பிள். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு இடம். சரியா? ஆனால் சோக்கால ஃபேஷனை வச்சுட்டு இன்னைக்கு உள்ள நாளைக்கு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டு இருக்கவங்கள ஆண்டவர் ஒரு நாள் அப்ரூவ் பண்ண மாட்டார். அது உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் இருக்கலாம், கணவன் விஷயத்தில் இருக்கலாம்,
பிள்ளைகளை மற்ற உறவினர் விஷயத்தில் இருக்கலாம். நோ, God wants you to use anything until it wears out. வாருங்கள் வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் வசனம் 11. யோவான் 8:11. John chapter 8 verse 11. அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். உண்மையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டும் அதை ஆண்டவரிடத்தில் சொல்கிறார். இந்த இடத்துல இந்த பெண்ணை குற்றப்படுத்தினவர்கள் உலகத்தார் அல்ல. அந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லவில்லை. இயேசுடைய பார்வையில் உலகத்தார் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அந்த நாட்களிலே மதத்திலே பெரியவர்கள், மதத்தின் கோட்பாடுகளை அறிந்தவர்கள், சட்டங்களை அறிந்தவர்கள். They were not ordinary people. They were high class Pharisees and Sadducees who had rolled the law upside down. They knew it so well. Those are the people who came, accused that woman. கவனியுங்க, அந்த பெண்ணை கல்லெறிந்து கொல்ல வேண்டும், அவள் மகா பெரிய பாவி, அவள் இந்த பூமியிலே இருக்கக்கூடாது சொன்னவர்கள் எல்லாரும் தங்களைத்தானே பரிசுத்தத்தின் அடையாளமாக காட்டிக்கொண்டவர்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி பார்க்கவில்லை. ஆண்டவர் சொன்னார், ஐயா கரெக்ட், இந்த அம்மா பாவிதான், யாருக்குள்ள பாவம் இல்லையோ அவங்க அல்ல, ஒருவரால் கூட எரிய முடியவில்லை. ஆனால் பரிசுத்தத்தின் உருவமாக அங்கிருந்தவர். He was embodiment of holiness. There was nothing unholy about Jesus. There was nothing unrighteous about Jesus. But he said, I too don't find fault in you. I don't condemn you. Go back, don't sin anymore. இயேசு கூட நீ பாவி என்ற வார்த்தை சொல்லவில்லை, இனி பாவம் செய்ய நான் உன்னை ஆக்கினைக்கு உள்ளாக்குவதில்லை. என்னுடைய பிள்ளைகளே, this is where a Christian stands out. எல்லோரும் குறிப்பிட்ட ஒருவரை பாவி பாவி என்று சொல்லி ஒதுக்கி தள்ளலாம், வேண்டாதவர்கள் என்று தள்ளலாம். அது பலவிதமான சமுதாய நிலைமையினால் தள்ளலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ அப்படி தள்ளாதே. அவனை பாவி என்று பார்த்தால் அவனுக்கு உதவி செய், கல்லெறியாது. அவன் வேதனைப்படுத்துகிறவன் என்று தெரிந்தால் அவனுக்கு கற்றுக்கொடு, அவன் மேல் கல்லெறியாது. நம்ம எத்தனை பேர் கல்லெறிந்து கொண்டிருக்கிறோம் நம்மை பற்றி பார்த்து சொல்லுவார். கல்லெறிந்து விட்டு அதுக்கப்புறமாய் ஒரு ஸ்டெப் முன்னால் போய் ஹெல்ப் பண்ணுவோமா? அதுவும் கிடையாது. ஆனால் we will be the first one to criticize, condemn, pass comments. We do everything. But when it comes to taking steps forward to help, we will be the last ones. குற்றம் சாட்டுவதற்கும் குற்றம் சுமத்துவதற்கும் ஒரு கியூல முதல்ல நிற்போம். உதவி செய்வதற்கு ஆனால் கியூல கடைசியில. இது நம்முடைய குணம் இல்லை, கிறிஸ்தவ சமுதாயத்தினுடைய ஒரு சுபாவம். என்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், குற்றப்படுத்துவதற்கு முன்பாக உன்னை பார் என்றார். முதலாவது, look into yourself. Are you any different? இயேசு சொல்லுகிறார். நிச்சயமாக இயேசு தன் வாழ்க்கையில் அபியாசித்தபடினால்தான் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். First thing, are you different? Second thing, it's better to accept the person and correct the person rather than condemning the person. Try to correct, don't condemn. ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். சுலபமாக ஒருவரை கீழே தள்ளி மிதித்து விடக்கூடாது. அந்த சூழ்நிலையில் நான் இருந்தால் நான் என்ன செய்திருப்பேன்? அந்த விதமான ஒரு சூழ்நிலையை நான் வளர்க்கப்பட்டிருந்தால் நான் எப்படி இருந்திருப்பேன்? அவர்கள் அப்படி செய்தார்கள் என்று நான் சொல்லுகிறேன். ஒருவேளை அவருடைய சூழ்நிலை அப்படி, ஆகினால் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள். எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்திருக்குமானால் நானும் அப்படித்தான் இருந்திருப்பேன்.
அதனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார், before accusing person, look into yourself. Look into yourself. Are you better? Are you better? Every time you point one finger at somebody, remember that God is bringing 3-4 fingers against you. Remember that. Then you will not be a person who will criticize and condemn. You will be a person who will correct, help. நாம் கிறிஸ்தவராக இருந்தால் இந்த வித்தியாசங்கள் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் அடியார்கள் என்று சொன்னால் இது நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இது உலகத்தாருக்கு கொடுக்கப்படுகிற உபதேசம் அல்ல. உலகத்தார் கிறிஸ்துவை போல இருக்க மாட்டார்கள். உலகத்தார் பிசாசை போல இருப்பார்கள், சாத்தானை போல இருப்பார்கள். அவன் என்ன சொல்கிறானோ அந்த வழியிலே செல்வார்கள். ஆனால் கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொன்னார், கிறிஸ்துவின் வழியில் நீங்கள் நான் நடக்க ஒப்புக் கொடுத்து வாழ வேண்டும். தொடர்ந்து வர யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் வசனம் 27. யோவான் 10:27. John chapter 10 verse 27. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு அழகான உறவை பற்றியும் உறவின் நிமித்தமாக வருகிற நம்பிக்கை, என் ஆடுகள் என்று சொல்கிறார். கவனிங்கள், என் என்று சொல்கிறார். அந்த வார்த்தையில ஒரு இன்டிமசியை உண்டாக்குகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே, நீங்கள் பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே இஸ்ரவேல் மக்களை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது என் ஜனம், என் மகிமைக்காக நான் தெரிந்து கொண்ட ஜனம், அப்படித்தான் பேசுவார். புதிய ஏற்பாட்டில் இயேசு சுவாமி பேசும் பொழுது என் ஆடுகள். யார் யாரை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறாரோ, யார் யார் அவரிடத்தில் அவரை ஏற்றுக்கொள்ள போயிருக்கிறார்களோ, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து போகிறார்களோ, அவர்களை அவர் என் ஆடுகள் என்று சொல்கிறார். They are my sheep, mine, so they know me. கவனிங்கள், விசுவாசிகளை பார்த்து நீங்கள் என்றைக்கு விசுவாசிகளாக மாறினீர்களோ, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று சொன்னீர்களோ, அன்று ஆண்டவர் என் ஆடுகள் என்று சொல்லுவார். They are my sheep என்று ஆண்டவர் சொல்லுவார். அடுத்தவர் சொல்கிறார், என் ஆடுகள் என்னை அறியும். இதை நம்மை குறித்து சொல்ல முடியும். கவனிங்கள், ஞானஸ்நானம் பெற்று பார்த்துருப்பீர்கள் சில பேர். இயேசுவோடு கூட மரித்தேன், இயேசுவோடு கூட உயிர் திறந்தேன் என்று ஒரு வெளிப்படையான அடையாளம் கூட நம்மிடத்தில் உண்டு. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்ட பொழுது என் ஆடுகள் என்று சொல்லியிருந்தார். இன்றைக்கு என் ஆடுகள் என்னை அறியும் சொல்ல முடியுமா? இவைகள் என் சத்தத்தை அறியும் சொல்ல முடியுமா? இவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் ஆண்டவர் சொல்ல முடியுமா? அறிவியாத தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக மிக முக்கியம். நம்மில் அநேகர் பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நான் ஆண்டவருடைய மந்தையின் ஆடுகள், நாங்கள் ஆண்டவருடைய மந்தையில் சேர்ந்து விட்டோம். ஆகையால் எங்களுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, விசுவாசிகள் அல்லது ரட்சிக்கப்பட்ட கூட்டம். அந்த கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ என்ன அறிவாயா? அவரை பற்றி அறிவோம் நிச்சயம், ஆனால் அவரை அறிவது என்பது வித்தியாசமான காரியம். To be one with him, to become like him, that is what is knowing him. To know about Jesus, every Christian knows. But do you know him? To be like him, to be united with him, to become like one flesh with the bridegroom. He is the bridegroom, you are the bride. Bible says they cleave to each other. Do you do that with Jesus?
Do you have such intimate relationship? Then he will say, my sheep know me. அப்படிப்பட்ட ஒரு உறவு நமக்கு உண்டா? ஆண்டவரோடு இணைபிரியாத ஒரு உறவு உண்டா? எனக்கு இயேசுதான் எல்லாம். அவர் துக்கப்பட்டால் அந்த காரியத்தை என்னால் செய்ய முடியாது, நான் செய்யக்கூடாது. என்னுடைய வார்த்தைகள் அவரை துக்கப்படுத்துகிறது, என்னுடைய நடத்தை அவரை துக்கப்படுத்துகிறது. நான் நடந்து கொள்கிற விதம், the way I react, the way I interact, அது அவரை துக்கப்படுத்துகிறது. நான் அப்படி செய்யக்கூடாது. அப்படியானால் மாத்திரம்தான் ஆண்டவர் சொல்வார், my sheep know me. I know my sheep and they know me. They know my voice. நான் எப்பொழுது உள்ளத்திலே பேசுகிறேன் என்று தெரியும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. ஆவியானவருடைய குரலை அறியவே இல்லை. சும்மா போய் பேசுவார்கள். எப்படி சொல்வார்கள் என்றால், ஆவியானவர் இதை செய்ய சொன்னார், அவர் என்னோட பேசினார். ஆனால் 1000 தப்பு செய்யும் பொழுது ஆவியானவருடைய குரல் கேட்குமா? அது கேட்பதில்லை. அப்போ மற்றவங்களை குற்றப்படுத்திடுவோம். எப்பவுமே மற்றவங்க மோசம், நான் நல்லது. ஏன்னா நம்மளை பற்றி ஆண்டவர் பேசும்போது கேட்காத, அடுத்தவனை பற்றி பேசும்போது சாத்தான் சொல்லுவான், ஏய் அவனை பார்த்து கையிலிட்டு சாத்தான் சொல்லுவான். அதனால அடுத்தவங்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம பற்றி பேசும்போது ஆண்டவர் தான் பேசுவார். அது நம்ம கேட்கிற தகுதி கிடையாது. தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவன் என்று சொன்னால் நீ வித்தியாசமாக இருக்க வேண்டும். You have to be different. Don't be a record Christian. Your walk and talk, choice and priority, everything should be different. Then only the Lord can say, I know my sheep, they know me. They can recognize my voice. நான் அவரை திருத்துவது அவர்களுக்கு தெரியும். அவர் உள்ளத்திலே உணர்வார்கள். அவர் மனசாட்சியிலே என் மனதை வைத்து நான் துக்கப்படும் பொழுது அவர்கள் உணர்வார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்களிலே being sensitive to the voice of the Lord கிடையவே கிடையாது. பாவத்தில் ஊறி போய் மரத்து போய் உட்கார்ந்து. ஆகினால பாவத்தை உணரக்கூடிய எண்ணம் கூட கிடையாது, உணர முடியாது. என்னுடைய பிள்ளைகளை ஒரு உதாரணம் ஆண்டவர் சொல்லுகிறேன். சென்னையில பூமாருந்து இருக்கு. அந்த ஆற்றங்கரையில இப்போ அவங்க மோசம் இல்லை, ஒரு நான் சொல்றது ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வந்து நிறைய ஹவுசிங் போர்டு வீடுகள் இருக்கும், ஏராளமான மாடி வீடுகள். அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு விசிட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களால் அங்கே உட்கார முடியாது. அவ்வளோ பயங்கரமான அந்த ஆற்றினுடைய ஸ்மெல் நம்மளை உயிரை வாங்கிடும், நம்மளால் இருக்க முடியாது. ஆனால் அங்கே இருக்கவங்ககிட்ட கேட்டேன், எங்களுக்கு தெரியலையே, பழகி போச்சு. இன்னைக்கு இந்த நிலைமையில தான் கிறிஸ்தவர்கள் இருக்கான். புரியுதுங்களா? பழகி போச்சு. அது ஒரு நாட்டம் பிடித்த ஆறு என்று எங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அது நாசியிலே போய் நாசியே கெட்டு போச்சு, மாறி போச்சு. காட் இம்யூன்டு. இன்னைக்கு அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் ஏராளம். பாவத்தின் உணர்வு கூட இல்லாத கிறிஸ்தவர்கள். அதனால தான் இயேசு சொன்னார், இன்னும் உணரவில்லையா? சீஷர்களை பார்த்து கேட்டார், இன்னும் உணர்வடையவில்லையா? பவுல் சொல்கிறார் நிருபத்தில், ரோமர் எழுதும்போது, உணர்வடையுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள பவர்ஃபுல்லா இருந்தா அந்த உணர்வு வரும். நாம தான் ஆவியை அவித்து போட்டு ஆவிக்குரிய மக்களை உட்கார்ந்து இருக்கிறோமே, எப்படி வரும்? உணர்வடையும். பாவத்தை பாலை போல பருகி பாலுக்கும் பாவத்துக்கும் மற்ற நல்ல காரியங்களுக்கு வித்தியாசம் தெரியாமல் உட்கார்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஃபாலோ ஜீசஸ், ஃபாலோ ஜீசஸ். ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு மெசேஜ் கேட்டால் இதோட முடிஞ்சுது. இதுக்கப்புறமா ஒரு சங்கீத புஸ்தகத்தை பார்த்துட்டு காட் பிளஸ் மீன்னு ஒரு ஜெபம் பண்ணிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்கார்ற கிறிஸ்தவர்கள் இருக்கிறீங்க. ஷேம். எங்கிருந்து உங்களுக்கு பாவ உணர்வு வரும்? எங்கிருந்து பாவ உணர்வு வரவே வராது. உங்களுக்கு கிறிஸ்துவுக்கும் நடுவில் பல மைல்கள் இருக்குது, வெகு தூரம் இருக்குது. You are nowhere near Christ. மற்ற மக்களுடைய கலாச்சாரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. ஏதோ போய் கும்பிட்டு வந்தால் போதும். நீங்கள் இயேசுவை கும்பிட வரல, இயேசுவை போல மாற வர்றீங்க.
யாராவது கேட்டால் எதுக்கு சண்டை போறீங்க? இயேசுவை கும்பிட போகிறோம். இயேசுவை கும்பிட வந்தீங்கன்னா இயேசுவை வெளியே துரத்திடுவார். இயேசுவை போல மாறவும் ஒரு கிறிஸ்தவனும் ஆலயத்துக்கு கும்பிட போறதில்லை. அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாது. ஆலயத்துக்கு ஆண்டவரை போல மாறுவதற்கு வார்த்தைகளை கேட்க வருகிறார். அவருடைய பிரகாரங்களில் நுழையும். They are entering into his court. That is what the church fellowship is all about. உணர்வடைவோம். தொடர்ந்து பாருங்க. யோவான் 12வது அதிகாரம் 47வது வசனம். யோவான் 12:47. John 12:47. ஒருவனின் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயந்திப்பதில்லை. நான் உலகத்தை நியாயந்திக்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். இன்னைக்கு நமக்கும் ஆண்டவர் விசேஷமா ஊழியம் செய்கிற நமக்கு, ஊழியத்துக்காக போய் கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு பெரிய ஆலோசனை. எந்த இடத்துக்கு நாம ஊழியத்துக்கு என்று போனாலும், இது ஊழியத்துக்குன்னு போனாலும் சரி, நம்ம வாழ்க்கையே ஊழியமா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையே ஊழியமா இருக்கணும். அதான் ஆண்டவர் முக்கியமா பேசுறாங்க. அப்போ இயேசு சொன்ன போல ரட்சிக்க வந்த நியாய தீர்ப்பு பின்னால. இப்ப நியாய தீர்ப்பு கிடையாது. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் தப்பு செய்து நம்ம உட்கார்ந்துக்கிறோம். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஆண்டவர் அப்ரூவ் பண்றாரு. இல்ல, ஆண்டவர் தப்பிதங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, அப்ரூவ் பண்ணல. இப்ப நியாயம் தீர்க்க மாட்டாரு. அதுக்கு ஒரு நாள் இருக்கு. இப்ப இருக்கிறது கிருபையின் நாட்கள். ஆகையினால இப்போ நம்மளை குற்றப்படுத்தி கொண்டே இருக்க மாட்டார். நாள் ஒன்று வரும், அன்றைக்கு சொல்லுவார், நீ என் சாபத்தில் இருக்காத ஓடிப்ப. அதே காரியத்தை இன்னைக்கு நம்மோடு கூட சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த பூமியில இருக்கும் பொழுது குற்றப்படுத்தி கொண்டே நீ இருந்தால் பிரயோஜனம் இல்லை. அவர்கள் ரட்சிக்க உதவி செய். உன் பக்கத்தில் இருக்கிறவர்கள், உன்னோடு வேலை செய்கிறவர்கள், உன்னோடு பழகிறவர்கள் ரட்சிக்கப்பட நீ என்ன செய்ய முடியும்? What can you contribute to get those people saved? Be keen on that. புரியுதா? நிறைய நம்மை சுற்றி நிறைய பேர் இருப்பார்கள். ஒரு மனிதன் சமூக பிராணி, தனியாக இருப்பதே இல்லை. நம்மை சுற்றி நிறைய பேர் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்பட என்னால் என்ன செய்ய முடியும்? இயேசு சொல்லுகிறார், நான் ரட்சிக்கத்தான் வந்தேன். நமக்கு இன்றைக்கு சொல்லுகிறார், மற்றவர்களை ரட்சிக்கும்படியாக என்னுடைய பிரதிநிதியாக நீ பூமியிலே செயல்படும். என்னுடைய இடத்துல உட்காராதே. நியாயம் தீர்ப்பது என்னுடைய வேலை. ஒரு நாள் நான் நியாயம் தீர்த்துக் கொள்வேன். அதுவரையிலே என்னுடைய வேலையை செய்யாமல், நியாயம் தீர்க்கிற என்னுடைய வேலையை செய்யாமல், ரட்சிக்கிற என்னுடைய வேலையை நீ செய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எண்ணம் நமக்கு இருக்குமானால் உலகத்தின் முடிவு காலத்தில் நிற்கிற நீங்களும் நானும், நம்மை சுற்றிலும் எத்தனை மக்கள் இயேசுவுக்கு வெளியே இருக்கிறாரோ அவர்களுக்கு எப்படியாயிலும் சுவிசேஷம் சொல்லுவது, ஒரு விசையாயிலும் சுவிசேஷம் சொல்ல நம்முடைய உள்ளம் துடிக்கும். ஒருவேளை நாளைய தினம் நம்முடைய தினமா இல்லாமல் இருக்கலாம், நாளைய தினம் அவர்கள் இல்லாமல் இருக்கலாம், நாளைய தினம் இயேசு வருகை இருக்கலாம். இன்றைக்கு யாருக்கு ரட்சிப்பு கிடைக்க என்னால் உதவி செய்ய முடியும்? இயேசுவை யார் அறிவதற்கு நான் உதவி செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொன்னார், ரட்சிக்கத்தான் வந்தேன். இந்த பூமியை ரட்சிப்பதற்கு உன்னை வைத்திருக்கிறேன். உன்னை ரட்சித்து மற்றவர்கள் ரட்சிக்கப்பட உன்னை கருவியாக வைத்திருக்கிறேன். Do that. இன்னைக்கு பிசாசானவர் தந்திரமாக இந்த ரட்சிப்பை குறித்து, நாம் நம் ரட்சிப்பை குறித்து உணராதபடிக்கு, மற்றவருடைய ரட்சிப்பையும் பற்றி அக்கறை காட்டாதபடிக்கு கிறிஸ்தவத்திலே பல குப்பையான காரியங்களை வைத்து நம்முடைய கவனத்தை சிதறடிக்கலாம். இன்னைக்கு கிறிஸ்தவனுடைய கவனமெல்லாம் பல வேறுபட்ட காரியங்கள் இருக்கிறது. ஒரு சிலர் ஓடி ஓடி கட்டடத்துக்காக பணம் சேகரித்து நான் ஊழியம் செய்கிறேன் என்று நினைக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். ரட்சிப்புக்கும் அவர்களுக்கு சம்பந்தமே இருக்காது.
indulging in activities. The Lord is not interested in any of the activities. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். ஓடி ஓடி உழைக்கிற கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்கிறார், I am not interested in any of your religious activities. I am fed up. எல்லா சபைகளிலும் நான் பார்க்கிறேன், எல்லா ஃபெலோஷிப்லையும் பார்க்கிறேன், சும்மா ஓடுகிறவர்கள் இல்லை. நீ ரட்சிக்கப்பட்டு நீ பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை இன்னொருவர் பெரும்படியாக உதவி செய். That's more than enough. That is more than enough. Be an instrument for that salvation, that precious salvation which you receive. Go to somebody else also. Next person to be saved. அன்னையா தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் மிக மிக ஆதங்கத்தோடு பேசுகிறார். இந்த வாழ்க்கையை மிக சமீபம். என்னை போல மாறுங்கள், என்னை போல் மாறுங்கள். இந்த ஆண்டவர் பவுல் அதை சொல்லியிருக்கிறார். இயேசு சொல்லவில்லை, என்னை போல நீங்கள் தாழ்மையாயிருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் முழுமையாக அவரை போல நாம் மாற வேண்டும். ஆண்டவரோட விருப்பம் அது. தொடர்ந்து வாருங்கள். யோவான் 14வது அதிகாரம் வசனம் 30. யோவான் 14:30. John 14 verse 30. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. Praise God. இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் இது சொல்ல முடியும்? இதோ சாத்தான் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. Satan has nothing to do with me. Satan has no connection. I have no relationship with Satan. How many of us can say that along with Jesus? எனக்கு சாத்தானுக்கு சம்பந்தமே இல்லை. அவன் இந்த உலகத்தின் அதிபதி, அவன் எனக்கு அதிபதி கிடையாது. அவன் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான், அவன் என்ன ஆளல. He is ruling the world, but I am not under his rule. He is not my leader. He is not my ruler. He is nobody in my life. நம்மள எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? எனக்கும் சாத்தானுக்கும் சம்பந்தம் இல்லை. அவன் யாரோ, என்னை பொறுத்தவரையிலே சாத்தான் யாரோ. நான் என்னை முழுமையாக இயேசுவுக்குள் இணைத்துக் கொண்டேன். நான் முழுமையாக இயேசுவை போல் மாறி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். முழுமையாக இயேசுவுக்காக வாழ்கிறேன். ஆகினால் பொல்லாத சத்துருவுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. என்னோட பிள்ளைகளை இயேசுவோடு கூட இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்லுவோம்னால் இன்னொரு வார்த்தையும் சொல்ல முடியும். யோவான் 16:33. யோவான் 16:33. John 16:33. இவ்விடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு, உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். நான் உலகத்தை ஜெயித்தேன். நம்ம ஒவ்வொருவரும் ஒருவேளை மரணம் சம்பவிக்குமானால் மரண படுக்கையில சொல்லணும், நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசுவோடு கூட பிசாசுக்கு எனக்கு ஒரு சம்பந்தம் இல்லை என்று சொன்னார். அதோட கருத்து என்ன? நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். என்னை கீழே தள்ளும்படியாக தினம் தினம் போராடி கொண்டிருந்தான் பிசாசு. பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன். ஒவ்வொரு நிமிஷமும் பாவத்துக்குள் இழுப்பதற்காக போராட்டங்களை கொண்டு வந்தான். அநேக தருணங்களை முன்னால் கொண்டு வந்தான், கொண்டு வந்து கொண்டே இருந்தான். ஆனால் போராடி விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆண்டவர் சொல்கிறார், நான் ஜெயித்தேன். என்னை அவனால் ஒன்று செய்ய முடியவில்லை. சிறியன் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், I remain as a conqueror, a victor, a victorious person. Therefore Satan has nothing to do with me. ஒரு உண்மையான கிறிஸ்தவன்
கடைசி நாட்களிலே இதைத்தான் சொல்லுவேன். நான் உலகத்தை ஜெயித்தேன். இத்தனை ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கிறேன். இயேசுவோடு கூட நான் ஐக்கியப்பட்டு வாழ்ந்திருக்கிறேன். உலகத்தை நான் ஜெயித்தேன். உலகத்தின் அதிபதியாகிய பிசாசுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தேன். இதோ கிறிஸ்துவோடு கூட நித்தியத்தில் இணைவதற்கு அவருடைய சமூகத்துக்கு செல்கிறேன். ஒவ்வொருவரும் இதை சொல்ல முடியுமானால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அத்தனை விசுவாசிகளும் நம்மை அறியாமலேயே அநேகரை ஆண்டவருக்குள் வழிநடத்தியிருக்கோம். மற்றவர்கள் நம்மை பார்க்கிறார்கள். ஒரு உலகத்தை எப்படி ஜெயிக்கிறார்கள்? பண ஆசையை கொண்டு வருகிற சந்தர்ப்பங்கள் பிசாசு கொண்டு வருவான். உலகத்தின் அதிபதி கொண்டு வருவான். பக்கத்தில் இருக்கிற பார்ப்பார்கள், இவர்கள் இச்சைக்கு இடம் கொடுத்து பணத்துக்குள் விழப்போகிறார்களா? நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள். அந்த பணத்தை எட்டி கூட பார்க்கவில்லை. எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமை, பொய் சொன்னால்தான் தப்பித்துக் கொள்வோம் என்ற நிலைமை. மற்றவர்கள் பார்ப்பார்கள், பொய் சொல்கிறார்களா? உலகத்தின் அதிபதி தோற்று போனால் பொய் சொல்லவில்லை. அநியாயமான தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? ஏற்றுக்கொள்கிறேன். அநியாயமான நியாயத்திற்கு உலகம் கொடுக்குமா? கொடுக்கட்டும். நான் பொய் சொல்ல மாட்டேன். நீங்கள் உலகம் பார்த்து கொண்டே இருக்கிறது. உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. உலகத்தின் அதிபதி சோதித்துக் கொண்டிருக்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்போமானால், இயேசுவை போல வாழுகிறவர்களாக இருப்போமானால், நிச்சயமாக எப்பேற்பட்ட பிரஷரை கொண்டு வருகிற, அழுத்தத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைமையாக இருந்தாலும் நாம் தனித்திருந்து பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக, கிறிஸ்துவின் மக்களாக நாம் வாழுவோம். அப்படி நாம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் தன்னை குறித்தே பேசிக் கொண்டிருந்தார். 7 வாரங்களாக நான் உங்களுடைய முன்மாதிரி, என்னை போல் ஆகுங்கள், என்னை போல் மாறுங்கள். நான் இருக்கும் இடத்திற்கு என்னோடு கூட அழைத்து செல்ல வந்து கொண்டிருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையாக இயேசுவினுடைய பிள்ளைகளாக இருப்பீர்களானால் இங்கே இருக்கிற வாலிபருக்கு சொல்கிறேன், உங்கள் லஸ்டை விட்டு வெளியே வாருங்கள். சிந்தனையில் கூட கேவலமான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. உங்கள் சிந்தனையில் கூட இருக்கக்கூடாது. இருந்தால் நீங்கள் இயேசுவை போல் வாழவில்லை. வாலிபத்தின் இச்சைகள் சிந்தையில் இருந்தால் கூட இயேசு இல்லை. இயேசு 33 வயது வாலிபனாக மரித்தார். வாழும்பொழுது இச்சையில பாவம் வரை தொடரவில்லை. சிந்தனையில் அந்த பாவம் இருந்தால் நீ பரலோக ராட்சியத்துக்கு கிட்ட கூட போக முடியாது. நம்ம பார்த்து ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பண ஆசைகளுக்கு உண்டா, பெயர் புகழ் ஆசை உண்டா? இதெல்லாம் இல்லாமல் நான் வாழ்ந்தேன். எனக்கு பண ஆசை கிடையாது. உலகத்தில் பெயரும் புகழும் ஆக வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு கிடையாது. உலகத்திலே பெரிய சொத்துக்களை சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு கிடையாது. உனக்கு அது இருக்குமானால் நீ என்னை போல இல்லை, நீ என்னுடைய பிள்ளையாக இருக்க முடியாது. என்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய முன்மாதிரி பின்பற்றி அவரை போல வாழ பிரயாசம் எடுப்போம். எடுக்காவிட்டால் தேவ சமூகத்தில் நித்தியத்தை கிடைக்க மாட்டோம். சிந்திப்போம். இன்றைக்கே ஒரு தீர்மானம் எடுப்போம். எல்லா பழையங்களும் ஒளியிட்டும் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் புதிதாக